முன் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய அருளாளர் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் இந்த கால வெளியிலே ஏறெடுக்கிறேன். பரிசுத்த சேனை ஜெப ஐக்கியத்தின் வாயிலாக இந்த புதிய நாளிலே உங்களோடு சந்திக்கும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து, பரிசுத்த சேனை ஜெப ஐக்கியத்தினுடைய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், விசுவாச பெருமக்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தை வாழ்த்து வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலவெளியில் அடியனை மறைத்து நீ பேசும் உடைய வசனத்தை சற்று நேரம் தியானிக்க இயேசுராஜா எங்கள் கண்களும் செவியும் இறுதியும் திறந்தரணும். நீர் மகிமைப்படும், நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உதவி செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சமன்கால நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளுக்கென்று தேவன் கொடுக்கிற வார்த்தை யாத்திரையாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். நியாயப்பிரமாணங்கள் இருக்கிற யாத்திரையாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே செய்தியின் தலைப்பு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற தலைப்பிலே சற்று நாம் தியானிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தரிசனமானேன். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஒரு நாமம் உண்டு, யெகோவான்னு சொல்லி அதை ஆதி திருச்சபை மக்கள் இஸ்ரவேல் யாக்கோப்புடைய 12 கோத்திரங்களும் அவர் எத்தனையோ நன்மைகளை செய்த போது மறந்து போனார்கள். இன்றைக்கும் அப்படித்தான் ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்றுக்கிற நாம் மறந்து போனோம். ஆனால் ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை என்பதற்கு காரணமாக இந்த நாளிலே ஒரு சில தலைப்புகளின் கீழே உங்களோட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லும் போதே அவருடைய வல்லமை நம் மேல் இறங்கி வருகிறது. அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நாம் அசைக்கப்படுவதில்லை. சர்வ வல்லமுள்ள தேவன் என்கிற நாமத்தினால் அவர் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, ஈசாக்குக்கும் அவருடைய பேரனாகிய யாக்கோப்புக்கும் கூட தரிசனமானார். நாம் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் மற்ற எல்லா வல்லமையும் அவருக்கு கீழ்ப்படுகிற தேவனாக அவர் இருக்கிறார். எதிரியின் வல்லமைகளை முறியடிக்கிற தேவன், சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற தேவன், பிசாசின் வல்லமைகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற நம்முடைய ஆண்டவராகிய நம்முடைய கர்த்தர். இயற்கைக்கு ஒரு வல்லமை உண்டு, மின்சாரத்திற்கும் ஒரு வல்லமை உண்டு, இடி முழக்கங்களுக்கும் ஒரு வல்லமை உண்டு, கடல் அலைகளுக்கும் புயல் காற்றுக்கும் ஒரு வல்லமை உண்டு. இவையெல்லாம் கர்த்தரின் கையின் கிரியைகள் தான். என் கையின் கிரிகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 45:15 கர்த்தர் நமக்காக சொல்லி இருக்கிறார். நாம் சர்வ வல்லவர் பட்சத்தில் நிற்கும்போது ஜோசுவாவை போல சூரியனையும் சந்திரனையும் தடுத்து நிறுத்த தேவன் நமக்கு வல்லமையை கொடுக்கிறார். எலியாவை போல மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்கலாம், அக்கினியை வானத்திலிருந்து இறங்க பண்ணலாம். சர்வ வல்லமை உள்ளவர் நம் பட்சத்தில் நிற்கும்போது பில்லி சூனிய வல்லமைகளோ செய்வினை வல்லமைகளோ அவைகளுக்கு பயப்பட தேவையில்லை. கர்த்தர் அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி ஆதியாகமம் 17 வசனத்திலே குறிப்பிடுகிறார். அவருடைய வல்லமையை உணர்ந்த யோபு தன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டினார். அதனால் யோபு சொல்கிறார், சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறது என்று சொல்லி தேவனை துதித்தார் என்று சொல்லி யோபு 42:2 சொல்லுகிறது. நம்முடைய தேவன் எதிலெல்லாம் வல்லவர். சுகமாக்க நமக்கு வல்லவர், மற்றும் நம்மை ரட்சிக்க வல்லவர், சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவர், சுதந்திரத்தை கொடுக்க நம்முடைய தேவன் வல்லவர், நம்மை நிலைநிறுத்த அவர் வல்லவர், நாம் வலுவாதபடி பாதுகாக்கவும் நமக்கு மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவனாய் நிலைநிறுத்தவும் நமது ஆண்டவர் நமக்கு வல்லவராய் இருக்கிறார். தேவன் ஒரு தரம் விரும்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது.
வல்லமை தேவனுடையது. அவருடைய வல்லமையை தம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு தந்திருக்கிறார். ஆகவேதான் நம்மை பார்த்து நமது ஆண்டு வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் அன்போடு நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் என்று சொல்லி ஏசாயா 52:1 நமக்கு சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகன் வல்லமையாய் பிரசங்கித்தாலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது, எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சியை சுமப்பதற்கு நான் பாத்திரன் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 3:11 சொல்லுகிறார். வல்லவர் என்பதை வெறும் எழுத்தலில் மட்டும் வைத்துக் கொண்டு நாம் இருக்காமல், அந்த வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வல்லவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் ருசித்து பார்க்கிறாய். அவருடைய பெயரே அவருக்கு சொல்லுகிற ஏசாயா 9:6 வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அவர் தம்முடைய சனங்களை மிகவும் பழுக பண்ணி அவருடைய சத்துருக்களை பார்க்கலாம் அவனை பலவான் ஆக்கினார் என்று சொல்லி சங்கீதக்காரர் 105:24 வாயிலாக நமக்கு நினைவுபடுத்துகிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சாத்தானை சாத்தானுடைய தலையை தன்னுடைய மரணத்தின் மூலமாக சிலுவையிலே நசுக்கி அவருடைய வல்லமையை அதமாக்கி அவனை நம்மிடம் கொண்டு வந்து குற்றுயிராய் போட்டு சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை இந்த காலங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாயில் எப்பொழுதும் என் தேவன் சர்வம் வல்லவன் என்கிற விசுவாச அறிக்கை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய சகல பிரச்சனைகளும் கர்த்தர் நமக்கு வல்லமையை விளங்க பண்ணுகிறார் என்பதை நாம் அறியப்பட வேண்டும். ஆதி திருச்சபை மக்கள் அவர்கள் யெகோவா என்னும் நாமத்தினால் அவர்கள் என்னை அறிஞ்சப்படவில்லை, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த காலவேளை ஒரு சில தலைப்புகளை நான் சற்று நேரத்தில் குறுகிய நேரத்துக்குள்ளே நான் ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது, நமது ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவர், வாக்கு தத்தங்களை நமக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து ரோமர் 4:21 சொல்லப்படுகிறது. ஆபிரகாமின் முதிர் வயதிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததியை வாக்குத்தத்தம் பண்ணினார். பூமியின் தூளை போலவும் கடற்கரை மணலைப் போலவும் வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் சந்ததி பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருந்தார். ஆதியாகமம் 22:17. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எந்த விதத்திலும் வழியே இல்லை. காரணம், ஆபிரகாமுக்கு ஏறக்குறைய 100 வயதாகிவிட்டது. சரீரம் செத்து போனது. அவருடைய மனைவி சாரால் 90 வயதுடையவளால் இருந்தாள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு. ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசமோ தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை அவர் நம்பிக்கையோடு காத்திருந்தார். அவர் அதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவருமாய் நாம் இன்றைக்கு ஆபிரகாமின் பெயரை சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படிக்கு மன உறுதியை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் முதலாவது வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் நம்மோடு இருக்கிறார். இரண்டாவது, நம்மை தப்புவிக்க வல்லவர் ஒருவர் உண்டு. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு வரலாற்று சம்பவம் சொல்லப்பட்டது. நமக்கு நன்றாக தெரிந்த சம்பவம். ராஜாவாகிய நேபுகாத்நேசரை பார்த்து பேசுவதற்கு எபிரேய வாலிபர்கள் அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களுக்கு எங்கிருந்து துணிச்சல் வந்து சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களோ அடிமைகள். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு சிறைகளாக கைது செய்து இழுத்து வரப்பட்டவர்கள். ஒன்று மாத்திரம் அவர்களுக்கு தெரியும், நாங்கள் ஆராதிக்க தேவன் வல்லமையுள்ளவர், அவர் எங்களை தப்புவிப்பார். இந்த வார்த்தையெல்லாம் நேபுகாத்நேசருக்கு அதிக கோபம் வந்தது. ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த சூளை அக்கினி 7 மடங்காக அதிகானது. ஆனால் கர்த்தரோ அக்கினியின் உக்கிரத்தை தவிர்த்து நம்முடைய பிள்ளைகளோடு அக்கினி சுவாலையிலே உலாவிக் கொண்டு அவளை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். மூன்றாவதாக, நம்முடைய
தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி எபேசியர் 2:18 சொல்லுகிறது. இயேசு நமக்கு உதவி செய்ய வல்லவர். நாம் கடந்து வருகிற பாடுகளின் பாதைகளை அறிவார். அனுபவித்து வரும் கசப்பான அனுபவங்களையும் அவர் அறிவார். நம்மை போல் எல்லாவற்றிலும் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு சிலுவையின் கசப்பான அனுபவத்திற்குள் கடந்து சென்றதினாலே அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்திலே எல்லா மனுஷருக்கும் எல்லா உதவியிலும் செய்யக்கூடிய மனுஷன் ஒருவரும் இல்லை. எல்லா ஜனத்துக்கும் இரவும் பகலும் உதவி செய்ய யாரால் முடியும்? இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாகவும் அதே நேரத்தில் தேவகுமாரனாகவும் இருக்கிறதினாலே அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் பூமியில் இருந்த நாட்களில் அவரிடத்தில் யார் யார் வந்து உதவி கேட்டார்களோ அத்துணை பேருக்கும் உதவி செய்ய வல்லவராகவே இயேசு கிறிஸ்து இருந்தார். ஒரு முறை கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், ஆண்டவரே உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று அவள் கேட்டவுடனே இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடுவது என்றார். அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களிலும் திரும்ப திரும்ப வாசித்து பார்க்கிற பொழுது எத்தனை சம்பவங்கள் தேவன் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 4வது காரியம், ஆண்டவரை அண்டிக் கொண்ட மக்களுக்கு தேவன் கிருபை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய கிருபை பெருக செய்ய நமது ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களிடத்தில் சகல கிருபையும் பெருக நம்முடைய தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 9:8 வாயிலாக பவுல் நமக்கு நினைவுபடுத்துகிறார். கிருபையை பெருக செய்ய வல்லவர் கொடுக்கப்பட்ட கிருபையினாலே நாம் திருப்திறந்து விடக் கூடாது. நாம் அந்த கிருபையிலே பெருக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். நாம் எவ்வளவு கர்த்தரை நெருங்கி ஜீவிக்கிறோமோ அவ்வளவு தேவன் நமக்கு முன்பாக தாழ்மையோடு நடந்து கொள்கிறோமோ அவ்வளவு கிருபை நமக்கு பெருகும்படி செய்கிறார். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாகவும் சகலவித நற்கிரிகளும் பெருகலாக இருக்கும்படியாக தேவன் நம்மிடத்தில் சகல கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி கொரிந்து திருச்சபைக்கு பவுலடிகள் 2 கொரிந்தியர் 9:8 வாயிலாக சொல்லுகிறார். கடைசியாக தேவனுடைய கிருபை வலுவாதபடி நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய கிருபை தேவனை அண்டிக் கொள்கிற மக்களுக்கு, இறை பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவே எனக்கு ஜீவன் என்று சொல்லி நம்பி வாழ்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் வலுவாதபடி தேவனுடைய கிருபை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வலுவாதபடி நம்மை ஒவ்வொருவரையும் காக்கவும் நமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை மாசற்றலாய் நிறுத்தவும் தேவன் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24 சொல்லப்படுகிறது. வேதாகமத்தில் உள்ள 66 புஸ்தகங்களிலே யூதாவின் புஸ்தகம் 65வது புஸ்தகமாக வருகிறது. அது ஒரு பொதுவான நிருபமாய் எழுதப்பட்டு இருக்கிறது. இதில் இருப்பது ஒரே ஒரு அதிகாரமாய் இருந்த போதிலும் அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் மூலமாகவும் அப்போஸ்தலர்களுக்கும் தேவனை பின்பற்றி வருகிற விசுவாச பெருமக்கள் யாவருக்கும் யூதா நமக்கு சுட்டி காண்பிப்பது கர்த்தர் உங்களை வலுவாதபடி காக்க வல்லமை உள்ளவர் என்பதாகும். அவரிடத்தில் யாராவது வழுகி விழுவார்கள் என்றால் அவருடைய சரீரம் எல்லாம் ஆங்காங்கே பாறைகளில் மோதி சிதறி போகும். ஒரு துண்டு எலும்பு கூட மிஞ்சாது. அந்த நபர் பாறையிலிருந்து வழுவுவதை விட கொடுமையான ஒன்றுதான் பாவம் செய்து பாதாளத்தில் வழுகி விழுவதாகும். அப்படி பாவம் செய்து வழுகி விழாதபடிக்கு நம்மை காக்காத ஒருவர் உண்டென்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மை வலுவாமல் காக்கிறது. யூதாவின் நிருபத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளவும் பெருநாள் விழுந்த தூதர்கள் வலுவி போன போது பிசாசுகளாய் மாறினார்கள், நரகங்களிலே நிச்சயமாய்ப்பட்டார்கள்.
நாமும் வலுவாதபடி நம்மை காக்க நமது தேவன் வல்லமை உள்ளவர், இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய பலத்த கரம் நம்மை தாங்கி நிலைநிறுத்த வல்லமை உள்ளது. நம் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தேவனுடைய கிருபை நம்மை தாங்குகிறது மட்டுமல்ல, நமது ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். நம்முடைய கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்போம் என்கிற நம்பிக்கை விசுவாசத்தை தாவீது ராஜா சங்கீதங்கள் புஸ்தகம் 23:6 வாயிலாக நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். யூதா நம்மை உற்சாகப்படுத்தி நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மை வலுவாதபடி காக்கிறவர் என்று தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை மாசக்களால் நிலைநிறுத்த வல்லமை உள்ளவர் என்று சொல்லி இந்த புஸ்தகத்தின் வாயிலாக எழுதியிருக்கிறார். பல வேளைகளில் விழுந்து விடுவோமோ என்று பதறிய வேளையில் எல்லா கர்த்தர் தம்முடைய தேவதூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். நம் கால்கள் கல்லில் இடராதபடி தன்னுடைய கரங்களிலே நம்மை ஏந்தி கொண்டு சோதனையும் போராட்டங்களும் அந்த வேளைகளில் எல்லாம் நம்முடைய திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்பட கர்த்தர் இடம் கொடாமல் அந்த சோதனைகளுக்கு தப்பும்படியாக மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். ஆகவே நாம் பயப்படாமல் நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாக ஓட கடவோம் என்று சொல்லி எபிரேயர் 12:1 வாயிலாக நமக்கு விசுவாசத்தை ஊற்றுகிறார். அன்பு இறைமக்களே, பல விதமான பாவ இச்சைகள், பிசாசின் போராட்டங்கள், சோதனைகள் நம்மிடத்தில் வருகிற பொழுது அதை தேவனிடத்திலே நாம் ஒப்புக் கொடுக்கிற போது வழி விலகி செல்ல இழுக்கும் போதெல்லாம் கர்த்தரையே உறுதியாய் நாம் பற்றி கொண்டு இருப்போமேயானால் நாம் வழி விலகி போகாதபடிக்கு கர்த்தரை பாதுகாப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தையை சொல்லி அவர் நிறைவு செய்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி 2 தீமோத்தேயு 4:7-8 வாயிலாக நினைவுபடுத்துகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலங்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக, நாம் தேவனை ஆராதிக்கும் போது ஆண்டவர் நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் தப்புவிக்க வல்லவராய் நம்மோடு கூட இருக்கிறார். மூன்றாவது, சோதனைகளின் நேரங்களில் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் தேவன் இருக்கிறார். நான்காவது, நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது மற்றவர்களுக்கு முன்பாக நம் பெயரை பெருமைப்படுத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை செய்ய வல்லவராக தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி சகல விதமான கிருபையும் நமக்கு அளிக்க தேவன் இந்த காலவேளையில் நமக்கு வல்லவராய் இருக்கிறார். கடைசியாக, தேவனை அண்டிக் கொள்கிற மக்களுக்கு நாம எந்த விதத்திலும் வழி விலகி போகாதபடிக்கு, வலுவாதபடிக்கு நம்மை காக்க தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி யூதா நிருபத்தின் வாயிலாக நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறார். இந்த தேவனை நோக்கி நாம் காத்திருப்போம், தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்வோம். அவருடைய நாமம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை அன்றைக்கு நன்மை பெற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனார்கள். 12 கோத்திரங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய வல்ல சிலுவையிலே தன்னையே தாழ்த்தி நமக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழுத உயிர்த்தெழுந்தாலும் இன்றைக்கும் உலகத்தில் முடிவு வருந்த சகல நம்மளோடு இருக்கிறார். அந்த யோகோவா என்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை அறிந்து நாம் புரிந்து அவர் பாதம் பணிவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகவும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காய் கோடான கோடி ஸ்தோத்திர ராஜா. நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், காண்பவர், காப்பவர். விண்ணப்பத்தை கேட்கிறது சுவாமி. சர்வ வல்லமுள்ள தேவனே, உமக்கு கோடி சோதரம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தரிசனமான ஆண்டவர் இந்த காலவேளையில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, ஏராளமான மக்களுக்கு தரிசனமானீர்கள். அகால பிறவியாகிய பவுலடிக்கும் எனக்கும் தரிசனமானார் சொன்னபடி பாவிகளிலும் இன்றைக்கு பிரதான பாவியர்கள் எங்களுக்கு நீர் தரிசனமாகி எங்கள் மீது நீர் கொண்ட வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாய் நீர் இடைபடும். பல பிரச்சனைகள் தப்புவிக்க ஆண்டவரே இயேசு சுவாமி எங்களுக்கு வல்லமுள்ள தேவனாய் நாங்களுமே ஆராதிக்கும்படிக்கு ராஜா எங்கள் தேவன் எங்களோடு இடைபடுங்க. நாங்கள் சோதனைகளை விழுந்து போகாதபடிக்கு உதவி செய்ய நீ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிற என்பதை எங்கள் இறுதியத்திலே உணர்வுள்ள இறுதியங்கள் உண்டாகும்படி ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிரும். ஆண்டவரே, இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது
கிருபை பெற்றவளே வாழ்க என்று அழைத்தீரே வாலிப பெண்ணை, அதை போல உங்களுடைய கிருபை எங்களிலே பெருகுபடுகிறார். எங்கள் ஒவ்வொருவரும் கிருபை சகலவித கிருபையினாலே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் இந்த உலகத்திலே உமக்கா வலுவாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களா. ஒரு ராஜ்யத்தில் பிரவேசிக்க 2ஆம் வருகை சமீபமாய் இருக்கிறது ராஜா. நடக்கிற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டு இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற காலங்களே நாங்களும் உம்மோடு கரம் பிடிக்க ராஜா வலுவாதபடிக்கு எங்களை காத்துக் கொள்கிற வல்லவர் எங்களோடு இருக்கிற நம்பிக்கை நிச்சயத்தோடு இந்த நாளை தொடங்க உதவி செய்ய ஆண்டவர். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிற தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து சபைகள் நல்ல பிதாவே, ஆமென். 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விக்டர் ஐயா அவர்கள் ஒரு பாடல் பாடி ஜெபம் பண்ணுவாங்க. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் சலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாபரிக்கும் சலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, துய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, துய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவ நதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவ நதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். வீர் மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை குறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை குறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆமாண்டவரே, இன்றைக்கு நீ ஜீவிக்கிற தேவனாய்க்கு நன்றி ஊற்றிருக்கிற சோத்திரம். அல்லேலூயா. மகிமைப்படுத்த முடியாது ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்கிற ஜீவனமே நன்றி ஊற்றிருக்கிற சோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை கொண்டு அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற ஜீவனதேவனே நன்றி ஊற்றிருக்கிற சோத்திரம். ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் வெளிப்பட்ட ஜீவனதேவன் அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய விசுவாசம் பெரிதா இருந்தபடினாலே அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் ஆண்டு ஸ்தோத்திரம் ஆண்டு விசுவாசியும் தகப்பனான காரியங்களை பார்க்க ஸ்தோத்திரம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் சேரு காத்து தான் ஜீவான் சேர்க்கிறான் தப்புறேன் நீதிகளோடு இருந்த ஆண்டு ஸ்தோத்திரம். திருச்சேர் தேவனாய்க்கு நன்றி ஊற்றிருக்கிற ஸ்தோத்திரம். வலுவாதபடி பாதுகாக்க ஜீவனதேவனே நன்றி ஊற்றிருக்கிற ஸ்தோத்திரம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்வதே நன்றி ஊற்றிருக்கிற ஸ்தோத்திரம். ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம். உலகத்தில் ஆண்டு ஸ்தோத்திரம். மரணமடைந்த இதுவரை எழுந்துவேன் தாங்குவேன் சோம்பேன் தப்பிப்பேன் சொன்னேன். இதுவரை நடத்தி வந்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருக்கிறவரா இருக்கிறேன் என்பதை ஆண்டு ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தி ஆண்டு ஸ்தோத்திரம். ஆண்டை மோசையை கொண்டு அற்புதங்கள் செய்தவரே நன்றி ஊற்றிருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவர். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்களுமே தெரிந்து கொள்ளவில்லையாப்பா ஸ்தோத்திரம். நீங்களை தெரிந்து கொள்ளவில்லை நோக்கம் உண்டு கட்டால் ஸ்தோத்திரம்.
ஒரு சித்தத்தை எங்களை நிறைவேற்ற முடியாது ஜெபிக்கிறதால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பெருமதிக்க வேண்டியதுக்கும் அதிகமாக கிரிச்சர் தேவனே நன்றியோடு துதிக்கிறது ஸ்தோத்திரம். எங்களுக்காக வாக்கடங்காத பெருமதியோடு ஆண்டு ஸ்தோத்திரம். விண்ணப்பங்களை ஏறடிக்க சூழ்நிலை நன்றியோடு துதிக்கிறது ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிசாசின் கீழே அழித்த ஆண்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒன்றுமில்லாமல் வில் பொருளாக்கி ஆண்டு ஸ்தோத்திரம் ஆண்டு எங்களை யார் என்பதை விளங்க பண்ணுகிற சூழ்நிலை நன்றியோடு துதிக்கிறது ஸ்தோத்திரம். அப்பா பிசாசின் போராட்டங்களை ஆண்டு ஸ்தோத்திரம் ஜெயிக்க மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்துக்கிற சூழ்நிலை நன்றியோடு துதிக்கிறது ஸ்தோத்திரம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவை சகல வலையும் மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்துக்கிற சூழ்நிலை நன்றியோடு துதிக்கிறது ஸ்தோத்திரம் ஆண்டவர். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த அதிகாரத்தில் இருந்து ஆண்டு ஸ்தோத்திரம் மக்கள் அல்லேலூயா சாட்சியா நிற்கத்தக்கதாக உடைய பட்சத்திலிருந்து ஆண்டு ஸ்தோத்திரம் உடைய ஊழியர்களை செய்யத்தக்கதாக நீர் கிரீச்சோனப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய வரிக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டவர்களாக ஒரு கூடி ஜனங்களை ஆயத்தப்படுத்துவர்களாய் காணப்படுத்தவர்களாக கிரீச்சோனப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உலகத்தில் காரியங்கள் எல்லாத்தையும் வெறுத்து தள்ளி ஆண்டு ஸ்தோத்திரம் மட்டும் உறுதியாக தட்டி கொண்டு உங்களுக்கு சாட்சியா நிற்கத்தக்கதாக நீர் கிரீச்ச முடியாதுங்கிறதா ஸ்தோத்திரம். எங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் பெருகும் நாங்கள் சிறியோம் ஸ்தோத்திரம் ஆண்டு நாமத்தை மட்டும் மேம்படுத்த ஆசிரியம் அன்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் தாழ்மை எடுக்க நல்ல பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வார்த்தைகளுக்காக பரிசோதனை பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம்.